ஹாய் மக்களே! சென்னை சமையல் என்ற நம்ம சேனல்ல பல முக்கியமான விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். சென்னை சிக்கன் மசாலா அரைச்ச குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும் இது. இட்லி, தோசை, ஆப்பம், சப்பாத்தியோட, ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு செம சூப்பரா இருக்கும். இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். கல் தோசையோட நீங்க வச்சு சாப்பிடும்போது செம சூப்பரா இருக்கும். இது மார்னிங்கே நீங்க செஞ்சுட்டீங்கன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, மத்தியானம் லஞ்சுக்கு, நைட்டு டின்னருக்கு சூப்பரா வச்சு சாப்பிடலாம். இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்ன்றத பார்க்கலாம். 1 1/4 கிலோ நான் சிக்கன் அன்னைக்கு வாங்கியிருந்தேன். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சிக்கனில் சின்ன சின்ன கருப்பாக ஈரல் மாதிரிலாம் இருக்கும், ஒட்டி இருக்கும். அதெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா கசப்பாக இருக்கும் நீங்கள் சிக்கன் பண்ணும்போது. ஒரு 5 வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 5 பச்சை மிளகாய், ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அது நல்லா ஹீட் ஆன உடனே ஒரு கப் அளவுக்கு செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அது நல்லா ஹீட் ஆகட்டும். தக்காளி ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். 5 காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். காஷ்மீரி மிளகாய் சேருங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிரேவிக்கு. ஒரு கப்பு தயிர் எடுத்திருக்கேன். ஏன்னா தயிர் சிக்கனில் போட்டு நம்ம செய்யும்போது சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். 5 ஸ்பூன் வந்து தனியா எடுத்திருக்கேன். காஷ்மீரி மிளகாய் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சோம்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 5 ஸ்பூன் அளவுக்கு திருகின தேங்காய் எடுத்திருக்கேன். 5 வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு, 5 பச்சை மிளகாய். இந்த மசாலா எப்படி அரைச்சி இந்த சிக்கன் சென்னை சிக்கன் மசாலா குழம்பு எப்படி பண்ண போகிறோன்றது பார்க்கலாம். இது செஞ்சு முடிச்சுட்டு சுட சுட ரைஸை போட்டு நெய் 1 ஸ்பூன் ஊற்றி சாப்பிடும்போது செம சூப்பராக இருக்கும். 1 கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க. சிக்கன் வாஷ் பண்ண சிக்கனில் 1 கப்பு தயிர் சேர்த்துருக்கேன். ஏன்னா தயிர் சேர்க்கும்போது சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். காஷ்மீரி மிளகாய் பொடி 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். மஞ்சள் பொடி ஒரு 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன டீஸ்பூனில் சேர்த்துருக்கேன். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. ஏன்னா பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாமே நம்ம ஆல் பர்பஸ் மிளகாய் பொடியில் வந்து சேர்த்துருக்கேன். அதுதான் யூஸ் பண்ண போகிறோம். இன்னொரு பேன் வச்சுருக்கேன் வதக்கிறதுக்கு. தேங்காய் எண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா வதக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கோம். குழம்பு செய்யறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம். இதோட என்னென்ன போட்டு வதக்கலாம் பார்க்கலாம். ஒரு 4 வெங்காயம் வந்து கட் பண்ணினது சேர்த்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து வதக்கிறதுக்கு வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். காஷ்மீரி சில்லி, காஷ்மீரி மிளகாய், முழு மிளகாய் வந்து 5 எடுத்திருக்கேன். இந்த மசாலா அரைச்சி சென்னை சிக்கன் மசாலா குழம்பு செய்யறது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் 1 டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா வதங்கட்டும். நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டது நல்லா பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம் தக்காளி இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். 5 தக்காளி சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஏன்னா இது பொறுமையாக சொல்கிறது வந்து பேச்சுலர் யாராவது பார்த்தாங்கன்னா அவங்க குக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்ட்டுக்காக தான் வந்து
ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப ஸ்லோவாக சொல்லிகிட்ருக்கோம். அந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர், காஷ்மீரி மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதை வந்து அப்படியே இருக்கட்டும். இது வதங்குற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த சிக்கனுக்கு வேணுன்றிருக்க தூள் உப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா அப்படியே கொஞ்சம் நேரம் ஊறிக்கிட்டே இருக்கட்டும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தனியா 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். இதை சேர்த்துக்கலாம். தனியா வந்து நீங்கள் வறுத்து அரைக்கும் போது சூப்பராக இருக்கும். தனியா பவுடரும் நீங்கள் போடலாம். இருந்தாலும் நம்ம மசாலா வறுத்து அரைக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிளகு சேர்த்துக்கோங்க. தனியா அதிகமாக இருக்கணும், மிளகு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். சோம்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைக்கவோ மசாலா போட்டுக்கோங்க. எப்பவுமே மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஆல் பர்பஸ் மிளகாய் பொடி எல்லாமே அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக நீங்கள் குக் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டே இருக்குது. சிக்கனும் நம்ம மசாலா போட்டது வந்து ஊறிட்டுருக்கு. இப்போது ஒரு 3/4 கப் அளவுக்கு தேங்காய் திருகினது எடுத்துருக்கேன். ஒரு 5 ஸ்பூன்னாக்கா ஒரு 5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கட்டும். மசாலா நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு நீங்கள் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சிக்கோங்க தண்ணி ஊற்றி. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு. ஆல் பர்பஸ் மிளகாய் பொடி நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இதில் எல்லாமே இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாமே இருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு இருக்கும் அது. கருவேப்பிலை நிறைய சேருங்க. இப்போ நம்ம சிக்கன் எடுத்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. கருவேப்பிலையெல்லாம் போட்டிருக்கோம். எல்லா சிக்கனையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலாவும் கொஞ்சம் ஆறட்டும். ஆறின உடனே நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா விழுதாக அரைச்சிக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தட்டு போட்டு இப்போ மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம விழுதாக வந்து இந்த மசாலா வந்து விதைக்கினதை வந்து அரைச்சிக்க போகிறோம். தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக நான் அரைச்சிக்கோங்க. எப்போவுமே வந்து மசாலா அரைக்கும்போது தண்ணி சேர்க்காமல் அப்படியே பல்ஸில் வச்சு அரைச்சிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா அரைஞ்ச உடனே அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றுங்க. எப்போவுமே இப்படியே நீங்கள் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரமாக மசாலா வந்து அரையாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடி வேக வைங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், ஏன்னா வந்து அடி பிடிச்சிடும். நம்ம குக்கர்லேயும் பண்ணல, பாத்திரத்தில் தான் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம அரைச்ச மசாலா விழுது பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிருக்கோம். இப்போ நான் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். ஒரு பாதி கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பரான, ரொம்ப டேஸ்டான, ரொம்ப ஈஸியான சென்னை மசாலா
சிக்கன் குழம்பு ரெடி ஆகிட்டே இருக்குது. இந்த சிக்கன் நம்ம மசாலா போட்டு ஊற வச்சுருந்தோம்ல, அதையும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா மசாலாலாம் எப்பவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. தண்ணி சேர்க்கும்போது அதோட மிக்ஸ் பண்ணி எல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம சிக்கன் குழம்பாக தான் பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு நான் தண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி சிக்கன்லேயும் வந்து தண்ணி வந்து விடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதித்த உடனே, இப்போ நல்லா கொதிக்கும் சிக்கன் குழம்பு. கொதித்த உடனே மீடியம் ஃப்ளேமில் ஒரு 25 நிமிஷம் வரைக்கும் நான் வச்சுருந்தேன். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா சிக்கனுக்கு தான் நம்ம அந்த தூள் உப்பு சேர்த்துருந்தோம். சிக்கன் குழம்புக்கு நம்ம சேர்க்கல. அதனால தான் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சிக்கன் நல்லா வேகிறதுக்கு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன். இப்போது 25 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இப்போ 25 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சென்னை மசாலா சிக்கன் குழம்பு இந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்கு. இப்போ ஓப்பன்லேயே வந்து லிட்டு எடுத்துகிட்டு சிக்கன் குழம்பை வந்து ஓப்பன்லேயே வைங்க. ஓப்பனில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். ஏன்னா அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஓப்பன்லேயே வச்சுருந்தேன் லிட் எடுத்துகிட்டு. அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. இந்த சிக்கன் குழம்பை வந்து ரைஸ் சுட சுட போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். கல் தோசை ஆப்பத்தோடலாம் வச்சு சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது செம சூப்பராக இருக்கும். இப்போ கொத்தமல்லி தழை தூவியாச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு லிட்டை எடுத்துகிட்டு ஓப்பன்லேயே வச்சுருந்தேன். இந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்கு. நல்லா கெட்டியாகவும் ஆகிருக்கு பாருங்கள். நம்ம சிக்கன் மசாலா சென்னை சிக்கன் மசாலா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.